கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அரசியல் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? படம் ஓடுறதுக்காக மன்னிப்பு கேட்கறவங்க அரசியல் பேசுறியா? நீ அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சினிமாக்காரங்க கிட்டங்க நீங்க போயிட்டு அரசியல தேடுறீங்க. இதேதான் சொல்றாங்க, சினிமா நடிகர்கள் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கறவங்களுக்கு வந்து ஹியூமனிட்டி அடிப்படையில் பேசுறோம். மனிதாபிமானம் இங்க செத்து போனவனுக்கு எங்கேயா போச்சு? எங்கேயோ தூரக்க செத்து போனவங்க மட்டும் குரல் கொடுத்துருக்கிறேன். சொந்த ஊர்ல செத்து போனவனை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? அப்ப எங்க போச்சு உங்க மனிதாபிமானம்? ஷூட்டிங் போயிருந்ததா? இல்ல வாடகை விட்டுருந்தீங்களா கேமரா மாதிரி? இல்ல கேரவான்ல கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருந்தீங்களா? மனிதாபிமானம் காசால இருக்கிறோம். நாங்க மனிதாபிமானத்துக்காக குரல் கொடுக்கிறோம். இப்போ அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கல, துப்புரவு பணியாளர்கள், அதுக்கும் நீங்க குரல் கொடுங்களேன். எதையோ குடிச்சு செத்து போனாங்கல்ல, கள்ள குடிச்சு மறக்கணும் அப்படின்னு. அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? காசால இருக்கவங்க மட்டும்தான் மனிதாபிமானம்னா, இங்க இருக்கவங்கலாம் மனுஷன் கிடையாது, அங்க இருக்கவன் தான் அவனுக்கு மனுஷன். அப்ப நீ அங்கேயே போய் உன் படத்தை நீ அங்கேயே ஓடு. ஏங்க நான் உனக்கு கேட்குறேன், உங்களை அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சா யாராவது உங்களை கூப்பிட்டு வேலை கொடுத்து சம்பளம் கொடுப்பானா? உனக்கு வேலை இருந்தானே, இல்லாட்டி இன்னைக்கு என்ன வந்தது அப்படின்னு கதவை இழுத்து தானே மூடுவாங்க. ஆனா வேலை கொடுத்துருந்தாங்கல்ல இஸ்ரேலி அரசாங்கம், இதெல்லாம் இந்த விளக்கணைங்களுக்கு தெரியாதா? ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்ததுக்கான ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு ட்ரம்ப் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இவரும் வந்து மோடி அவர்கள் வந்து ஓகே இந்தியா US உடைய நட்பு வட்டம் பெருசாகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. அட விளக்கெண்ண ஆயில வாங்காட்டாலும் அந்த ஆள் அப்படித்தான் பண்ணுவான். நாளைக்கே நம்ம வந்து ஆயில் வாங்கல ரஷ்யா கிட்டே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே இது பண்ணிடுவாரா? ஏய் மண்ணாங்கட்டிகளா, நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்ற யூரோப்பியன் யூனியன் மேலேயே 15% போட்டிருக்கான் பேஸ் டாரிஃப். அலுமினியம் ஸ்டீலுக்கு 50% போட்டிருக்கான். அப்ப எதற்காக இந்த ஒரு மனுஷனுக்காக அப்படின்னு பேசிருக்கிறாங்க. அட விளக்குனீங்களா? ஆயில் வாங்காத கனடா மேலேயே அவ்வளவு டாரிஃப் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஆயிலுக்கு இருக்கு சம்பந்தமே கிடையாது. புட்டின் அன்னைக்கு அலாஸ்கா மீட்டிங்ல என்ன சொன்னாரு? நீங்க வந்த உடனே நம்ம இருதரப்பு வர்த்தகம் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொன்னாரா இல்லையா? அப்ப அவங்களே வாங்கி நிற்கிறாங்க, வக்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் சரண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். சார், காசா மீது வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல். இதை எதிர்த்து வந்து சென்னையில் ஒரு பேரணி நடத்தியிருந்தாங்க. அதில் திரைக்கலைஞர்கள், முக்கியமான நபர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. அதில் முக்கியமாக பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு வந்து மோடி அமைதியாக இருக்காரு, மோடியும் ஒரு காரணம் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணார். உக்ரைன் பிரச்சனைக்கும் மோடி தான் காரணம். இஸ்ரேல் ஈரான் சண்டை நடந்ததில் அதுக்கும் மோடி தான் காரணம். ஈரான் ஈராக் பல வருஷங்கள் சண்டை போட்டிருந்தாங்க, அதுக்கும் மோடி தான் காரணம். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்துறதுக்கு மட்டும் ட்ரம்ப் தான் காரணம். ஏங்க இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டு வரீங்க, இதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இவங்களுக்கு என்ன தெரியும்? காசாவில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா இவங்களுக்கு? சரி, நான் ஒன்னேன்னு கேட்குறேன். மனிதாபிமானம், மனிதர்களுக்காக குரல் கொடுக்கின்றோம், அவர்களுக்காக எங்கு நடந்தாலும் குரல் கொடுப்போம். பஹல்காமில் அப்படியே நிற்க வச்சு சுட்டாங்களே, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுருந்தாங்களா, இல்லை மிக்சர் சாப்பிட்டுருந்தாங்களா? என்ன குரல் கொடுத்தாங்க? இப்போ நான் ஒன்று கேட்குறேன். தமிழர்களது வாழ்வாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை, அங்கே மேகேதாத்து அணை கட்டியே தீர்வோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு போராட்டம் நடத்தலாமா நிரஞ்சன்? கர்நாடகா வந்து மேகேதாத்து அணை திட்டத்தை கைவிட வேண்டும், இனிமேல் நாங்கள் வந்து அங்கே அணை கட்ட மாட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கிற கர்நாடக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். நம்ம விவசாயிகளுடைய பிரச்சனை தானே. விவசாயிகளோட பிரச்சனை நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இங்கே தண்ணி வரலான்னா நம்மளுடைய சோத்து பிரச்சனை அது. தஞ்சாவூர் மாவட்டம் வந்து அந்த தரணிக்கே உணவு வழங்கும் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போராட்டம் நடத்தலாமா? இவங்கெல்லாம் எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கலாமா? எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? ஒருத்தர் ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு கர்நாடகத்தில் படம் ஓடாதுன்னு சொன்னால் டகால் ஒன்னே சரண்டர் ஆயிடுவாங்க. இவங்க படம் தான் இவங்களுக்கு முக்கியம். இவங்க மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறாங்களா? ஏன் இதே இஸ்ரேலில் வந்து அந்த ஹமாஸ் உள்ள நுழைஞ்சி ஆயிரக்கணக்கான பேரோட கொண்டுட்டு போனாங்களே, அப்போல்லாம் எங்கே போனாங்க? ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? நீ அடிக்கவே தான் அவன் திருப்பி அடிக்கிறான். ஆஸ்பத்திரி கீழையும் பள்ளிக்கூடம் கீழையும் மற்ற இடத்துலலாம் வந்து ஹமாஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுக்கின்னு ஏசியோட எல்லா ஃபெசிலிட்டியோட வச்சுக்கின்னு அப்புறம் அவன் அடிக்காமல் என்ன பண்ணுவான்? இப்போ அந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து அனுமதிக்கிறதுல உள்ள பாவம் குழந்தைகள்லாம் செத்து போகிறாங்க அப்படின்னு கதை விட்டுன்னு தெரியுறாங்களே. இந்த மாதிரி வந்து ஒரு ரிலீஃப் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போன வண்டியை அமிச்சா அங்கே இருக்கிறவங்க டிரைவரில் போர்வையில் வந்தவங்க
அந்த இஸ்ரேலிஸை குத்தி கொள்கிறேன் அப்படின்றாங்க. அதான் பார்த்தேன் இனிமேல் யாரும் வரக்கூடாதுன்றான். ஏன்னா சோத்துக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால ரிலீஃப் மெட்டீரியல் அனுப்புகிறேன்னு சொன்னால் அதில் வரவங்க எங்கள் ஆளுங்க நீங்கள் குத்துறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சரி, இன்றைக்கி பாலஸ்தீனில் இருக்காங்கல்ல, அவங்கள எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அக்டோபர் 7, 2023 வரைக்கும் இஸ்ரேலில் போய் வேலை பார்த்துட்டு வராங்க தெரியுமா அவங்களுக்கு? தினமும் அவங்க அங்கேருந்து இஸ்ரேலுக்கு தான் போயிட்டு அங்கே வேலை பார்த்து சம்பளம் வாங்கின்னு திருப்பி அவங்க ஊருக்கு வருவாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்துருந்தது யார்? இஸ்ரேலி கவர்மெண்ட் தானே. அப்புறம் அவங்கள போயிட்டு நீங்கள் அப்ரஸர் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. ஏங்க நான் உங்களை கேட்குறேன், உங்களை அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சா யாராவது உங்களை கூப்பிட்டு வேலை கொடுத்து சம்பளம் கொடுப்பானா? உனக்கு வேலை இருந்தானே, இல்லாட்டி இன்னைக்கு என்ன வந்தது அப்படின்னு கதவை இழுத்து தானே மூடுவாங்க. ஆனால் வேலை கொடுத்துருந்தாங்கல்ல இஸ்ரேலி அரசாங்கம், இதெல்லாம் இந்த விளக்கம் எங்களுக்கு தெரியாதா? ஏன்னா காசான்னு குதிச்சு நிற்கிறாங்க, சுற்றி நடக்கிற அக்கிரமெல்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியாது. இதே மாதிரி தான் இலங்கை பிரச்சனை அப்படின்னா உடனே இந்த சினிமா நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம், அடையாள உண்ணாவிரதம் அப்படின்னு நடத்துவாங்க. என்ன நடந்தது? அதனால எவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்தது. இன துரோகி அப்படின்னு சொன்னார் வைகோ. இப்போ இலங்கை பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? சரி, சால்வ் ஆயிடுச்சு, இவங்களால இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் பஹல்காம் பிரச்சனையில் வந்து பேசலை, இந்த பிரச்சனை இப்போ எடுத்துகிட்டு வராங்க. அப்படிங்கும்போது இதற்கான உள்காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை அவங்க பின்னாடி நம்ம வந்து ஆஹா இவங்க தான் வந்து பெரிய அறிவுஜீவின்னு சுற்றின்னு இருக்கோம் பாருங்கள், நம்மளை நாமே வந்து தேவையா அவனுக்கு அப்படின்னு கேட்டுக்கணும். இங்கே இந்தியாவில் ஒருத்தனுக்கு கஷ்டம் அப்படின்னா குரல் கொடுக்க மாட்டாங்க. தமிழகத்தில் ஒருத்தனுக்கு கஷ்டம்னா குரல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை ஒன்றும் ஓடி நிற்குது, கோர்ட்டில் கேள்வி மேலே கேள்வி கேட்டுனுக்குறாங்க. யாராவது வாய் திறந்தாங்களா? அப்போ நம்ம ஊரில் இருக்கவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க, எங்கேயோ இருக்கவங்களுக்காக தான் குரல் கொடுப்பாங்கன்னா, அப்போ நீ அங்கேயே போய்க்க, உன் படத்தை நீ அங்கேயே ஓட்டிக்க. உங்கள் படத்தெல்லாம் நாங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அவன் படம் ஓடணும் அப்படின்னா சரண்டர் ஆயிடுறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க. உங்களுக்கு உங்கள் படம் தான் முக்கியம், எங்கேயோ இருக்கவன் தான் முக்கியம், இங்கே இருக்கிறவன் முக்கியம் கிடையாது. கஷ்டப்படுற அந்த நம்மலாம் வந்து அப்படின்னு தூக்கி போடுற குப்பையை அள்ளிட்டு போகிற துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை கிடையாது. நம்ம ஒரு விவசாயிகள் மேலே உனக்கு அக்கறை கிடையாது. இங்கே வந்து அந்த கள்ளச்சாராயம் ஆறு விஷச்சாராயம் ஆறு வாடவர் லிக்விட் அதை குடிச்சு செத்தவங்க மேலே உங்களுக்கு வந்து அக்கறை கிடையாது. இந்த காவல்துறையால் கூட்டு போயிட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் மேலுக்காக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுப்பீங்கன்னா ரைட்டு, அங்கேயே அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்காங்கப்பா, அவ்வளோதான். உங்கள் அக்கறை எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கள் நாட்டு மக்கள் மீதும் எங்கள் மாநிலத்து மக்கள் மீதும் எங்கள் மண்ணோடு மண்ணாக இருக்கவங்க மீதும் உங்களுக்கு அக்கறை கிடையாது. உனக்கு படம் ஓடணும், அங்கே இருக்கவனுக்காக குரல் கொடுக்கணும்னா ரைட்டு, நீ அப்படியே இருந்துக்கோ, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம், அவ்வளோதான். இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத போய் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அவங்க சொல்ல என்னென்னா, ஒரு எதிர்த்து பேசுகிறோம், அது வந்து அரசியல் பேசுகிறோம்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அரசியல் தான் பேசுகிறோம் அப்படின்னு. அரசியல் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? படம் ஓடுறதுக்காக மன்னிப்பு கேட்குறவங்கலாம் அரசியல் பேசுறியா நீ? அரசியலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சினிமாக்காரங்க கிட்டங்க நீங்கள் போயிட்டு அரசியலை தேடுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த டெய்லர் ஊசி வச்சு ரொம்ப அழகாக எம்ப்ராய்டரிலாம் பண்ணுறாரு, அவரை கூட்டு போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ணுவீங்களா? டெய்லர் துணி தைக்கிறதுக்கு, அதே மாதிரி பிளம்பர் குழா ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சினிமா நடிகர்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு. இதே தான் சொல்கிறாங்க. சினிமா நடிகர்கள் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறவங்களுக்கு வந்து நாங்கள் மனிதாவை ஹியூமனிட்டி அடிப்படையில் பேசுகிறோம். மனிதாபிமானம் இங்கே செத்து போனவனுக்கெல்லாம் எங்கேயா போச்சு? எங்கேயோ தூரக்க செத்து போனவங்க மட்டும் குரல் கொடுத்துருக்கிறேன். சொந்த ஊரில் செத்து போனவனை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களா? அப்போ எங்கே போச்சு உங்கள் மனிதாபிமானம்? ஷூட்டிங் போயிருந்ததா? இல்லை வாடகை விட்டுருந்தீங்களா கேமரா மாதிரி? இல்லை கேரவானில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருந்தீங்களா? மனிதாபிமானம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் போட்டு கேட்டுருக்காதீங்க. மனிதாபிமானம் இங்கே இருக்கவனுக்காக குரல் கொடுக்குறதுக்கு எங்கே போச்சு உங்கள் மனிதாபிமானம்? அப்போல்லாம் எதுவும் வாய் திறக்கணும்? காசாவில் இருக்கிறோம், நாங்கள் மனிதாபிமானத்துக்காக குரல் கொடுக்குறோம். முதல்ல நம்ம மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு கற்றுக்கங்க, அப்புறம் அடுத்தவனுக்கு குரல் கொடுக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாநாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பொழுதுபோக்கு அவங்களுக்கு. ஷூட்டிங் இல்லைன்னா உடனே இது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது, வேற என்ன? நாங்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறோம். முதல்ல நம்ம மக்களுக்காக குரல் கொடுங்க. ஏன்னா நம்ம மக்கள் தான் உங்களுக்கு வந்து சில்லறையை சதுர விடுறது. எவனுக்கோ குரல் கொடுத்துருக்கிறீங்க நீங்கள். அரசியல் பேசுகிறாங்களா? மனிதாபிமானம். ஓகே, நடிகர் சத்யராஜ் அவர்கள் சொன்ன என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா நாங்கள் சேர்த்து வச்ச எங்களுடைய பிரபலம், எங்களுடைய ஃபேம், பாப்புலாரிட்டிக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லி முடிச்சார். ஆமாம், குரல் கொடுத்தா மட்டும் அப்படியே பெரிய மதிப்பு வந்துருதாக்கா? இங்கே நடக்கிற விஷயங்களுக்கு எங்கே போச்சு உங்கள் மரியாதை, மதிப்பு, மனிதாபிமானம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கல துப்புரவு பணியாளர்கள், அதுக்கும் நீங்கள் குரல் கொடுங்களேன். அந்த எதையோ குடிச்சு செத்து போனாங்கல்ல, கள்ளக்குறிச்சி மறக்கணும் அப்படின்னு, அப்போல்லாம் எங்கே போயிருந்தீங்க? குடிப்பழக்கத்தினால எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க தெரியுதுல்ல. புகைப்பழக்கத்தினால
சமீபத்தில் ஒரு தகவல் பார்த்தேன், பல லட்சக்கணக்கான பேர் ஆண்டுதோறும் இறக்கின்றார்கள் அப்படின்னு. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? அதுக்கெல்லாம் அவங்க மனிதாபிமானம் வராத? காசாவில் இருக்கவனுக்கு மட்டும்தான் மனிதாபிமானம்னா? இங்கே இருக்கவங்கெல்லாம் மனுஷன் கிடையாது, அங்கே இருக்கவன் தான் அவனுக்கு மனுஷன், அவனுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன். சொந்த ஊரில் ஒருத்தன் செத்து போயிருந்தாலும் ஒன்றும் வாய் திறக்க மாட்டேன். எனக்கு என் படம் ஓடணும், அது என் ஊரில் ஓடுறது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டேட்லேயும் ஓடணும், அதுக்காக நான் என்ன ஒன்றா செய்வேன். இவ்வளோதான் இவங்க வேஷம். இதை புரிஞ்சுங்க. அதை விட்டுட்டு மனிதாபிமானம் மண்ணாங்கட்டின்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காதிங்க. ஓகே, இப்போது கடந்த வாரம் வந்து மோடி அவர்களுடைய பிறந்த நாள் ட்ரம்ப் அவர்கள் வந்து வாழ்த்து இருந்தார். இது வந்து நம்ம ஒரு நார்மல் விஷயம் கூட எடுத்துக்கலாம், அதிபர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு. அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்ததுக்கான ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு ட்ரம்ப் மென்ஷன் பண்ணியிருந்தார். இவரும் வந்து மோடி அவர்கள் வந்து ஓகே இந்தியா யுஎஸ் உடைய நட்பு வட்டம் பெருசாகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணார். பார்த்துங்க, திடீர்னு நாளைக்கு வந்து ரஷ்யா உக்ரைன் போகிறேன் நான் தான் நிறுத்தினேன், அவார்டு கொடுங்க, நோபல் பரிசு கொடுங்கன்னு கேட்டாலும் கேட்பார் இருந்தாலும். ஆமாம், நிச்சயமாக கேட்பார். என்னங்க நிற்கவே இல்லை, விடுங்க நின்றுச்சு, அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தியா அவ்வளோதான் மாதிரி இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். பாருங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கிளியராக இருக்கார். 6 மாதத்துக்குள்ளே வந்து எப்படியாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தானோம், இல்லாட்டா அங்கே வரி அதிகமாயிரும். ஏன்னா 26 மிட்டம் எலெக்ஷன்ஸ் வேறு வரப்போகுது, அடி வாங்குவாங்க பெருசாக. அதனால் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து நீங்கள் வந்து இது பண்ணீங்க அது பண்ணீங்க, நீங்கள் பெரிய நண்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அவர் நண்பர் இருந்தாலும் அவங்க மாதிரி பண்ணுறாங்க, வரி போட்டிருக்கேன் அப்படின்னு இப்போ என்னடானா அந்த H1B விசாக்கு $1000 $1,00,000 ஏற்றி போட்டார். அதெல்லாம் விடுங்க, அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். நாம் அதை சரியாக டீல் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா இங்கே சில பேர் உக்காந்திங்கன்னு வாயில் வடை சுட்டுனுங்கிறாங்க பாருங்கள். ஒரு மனிதன் அவன் வந்து ஆயில் வாங்கி காசு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாட்டு மக்களை எல்லாம் நாசம் பண்ணிக்கிறார். விளக்கெண்ண ஆயிலை வாங்காட்டாலும் அந்த ஆள் அப்படி தான் பண்ணுவான். நாளைக்கே நம்ம வந்து ஆயில் வாங்கலை, ரஷ்யா கிட்டேருந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே இது பண்ணிடுவாரா? மண்ணாங்கட்டிகளா, நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்கிற யூரோப்பியன் யூனியன் மேலேயே 15% போட்டிருக்கான் பேஸ் டாரிஃபு, அலுமினியம் ஸ்டீலுக்கு 50% போட்டிருக்கான். அவங்க எங்கே வாங்குறாங்க? அப்போ எதற்காக இந்த இது? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. யூரோப்பியன் யூனியன் வாங்குறாங்களா? அப்புறம் எதுக்கு அவங்க மேலே இவ்வளோ டாரிஃப் போடுறாங்க? ஜப்பான், நீ வந்து எனக்கு 550 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணு, ஆனாலும் 15% டாரிஃப். வியட்நாம், இந்தோனேஷியா, பிரேசில், மெக்சிகோ, கனடா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்களா? சொல்லப்போனால் சீனாவுக்கு முன்னாடி கனடா மேலே தான் 50, 100 அப்படின்னு அவருக்கு கணக்கு பண்ணினே போனார். இன்னும் அந்த டாரிஃப் இருக்குது. இதுங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு மனுஷனுக்காக அப்படின்னு பேசினுக்கிறாங்களே, விளக்குனீங்களா? ஆயில் வாங்காத கனடா மேலேயே அவ்வளோ டாரிஃப் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ ஆயிலுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதன் அடிப்படையில் முண்டங்களா அமெரிக்காவே வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்குது. புட்டின் அன்னைக்கு அலாஸ்கா மீட்டிங்கில் என்ன சொன்னார்? நீங்கள் வந்த உடனே நம்ம இருதரப்பு வர்த்தகம் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குது சொன்னாரா இல்லையா? அப்போ அவங்களே வாங்கினுக்கிறாங்க, வக்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல். அப்படி இருக்குச்சு ஆயில் வாங்குறது. இதெல்லாம் நொண்டி உதிரைக்கு சறுக்கினது சாக்குன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கணும் அவர். அங்கே எக்கானமியாக அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இதில் வேறு சொல்கிறார் பார்த்தீங்களா, சீனா கிட்டேருந்து நமக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வரி வருதுன்னு. விளக்குன்னு அது சீனா கிட்டேருந்து வரலடா, அங்கே அமெரிக்காவில் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க பாரு ஜனங்க, அவங்க தான்டா குத்துனுக்கிறாங்க அப்படின்னா அது புரிய மாட்டுது. அது மிட்டம் எலெக்ஷனில் ஜனங்க புரிய வச்சிருவாங்க. ஸோ 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா 6 மாதத்தில் தலைவிரிச்சு ஆட போகுது. அங்கே விலைவாசி ஒரு பக்கம் ஏறி நிற்குது, விளக்கணைங்க மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. வழக்கமாக ஃபெட் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் முழுக்க விலைவாசி ஏறுதுன்னும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது தான் இவங்க வச்சிருக்க பாலிசி. ஆனால் ஒரு பக்கம் விலைவாசி ஏறும்போது இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி எதையாவது பண்ண முடியுமா அப்படின்னு, அதாவது கத்தி குத்து காயத்துக்கு பிளாஸ்டரி போட்டுனுக்கிறாரு அவர். அதனால் அவர் குண்டக்க மடக்க பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து வாழ்த்து சொல்றது வாழ்த்து சொல்லாதது அதெல்லாம் விட்டு தள்ளுங்க நிரஞ்சன். அவர் இந்த பக்கம் இப்படி பேசுவார், அந்த பக்கம் அப்படி பேசுவார். நாம வந்து இப்போ கடந்த சில மாதங்களா வந்து பேசாமே இருந்தவங்க இது மூலியமா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது இல்லை? இது ஒரு பெரிய கான்வர்சேஷனா? நான் கேட்குறேன், டிப்ளமசி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து கேலி குத்தாக்கி நிற்கிறார் இவர். அவர் என்ன பண்ணுறாரு, யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு லெட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு. நீங்களாம் என்ன பண்ணுங்க, சீனாவுக்கு எதிராக 100% டாரிஃப் போடுங்க, நானும் உங்களோட வந்து கலந்துக்கிறேன், தயாரா இப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுக்கிறாருல ட்ரூத் சோஷியல்னு, அதில் இதை போஸ்ட் பண்ணுறாரு. எப்பா இது டிப்ளமசிலாம் வந்து காதும் வச்சா மாதிரி நாட்டு தலைவர்களுக்குள்ளே நடக்கிற விஷயம், அதை போயிட்டு நீ சோஷியல் மீடியாவில் போட்டு கண்டக்ட் பண்ணினுக்கிற, இது என்னங்கடா இது அப்படின்னா, இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்றாரு அவர்.
அப்புறம் அவரை போய் நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னுக்கிறீங்க. அதெல்லாம் விட்டது இல்லைங்க. ஒரு 6 மாதம் நம்ம அதெல்லாம் சரியாக டீல் பண்ணின்னுக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே வலிக்கும் போது என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். இப்போ வந்து ஏஷியன் கப் வந்து நடந்துட்டு இருந்தது, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கை கொடுக்கல 2 பேரும், அது ஒரு மரியாதை நிமித்தமாக பண்ணலை அப்படின்னு நிறைய விமர்சனம்லாம் வந்து. உனக்கு என்ன மரியாதை? கேடு கட்ட ஜென்மம் நீ, உனக்கு என்ன மரியாதை? இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டு, அதனால் அதை நம்ம வந்து பாய்காட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தர் டோர்னமெண்ட்ஸில் ஒரு இஷ்யூ ஆகும். நாளைக்கு ஒலிம்பிக் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் பாகிஸ்தான் தான் வர போகிறாங்க. அதுக்காக நம்ம கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் பாலிசி டிசிஷன். இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் வந்து வந்தாங்கன்னா வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஆடித்தான் ஆகணும் அப்படின்னு. பட் உள்ள இங்கே நம்ம ஆப்கானிஸ்தான்லேருந்து எவ்வளோ பிளேயர்ஸ், அதுவும் இங்கே வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்ட பிளேயர்ஸ்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஐபிஎல் டீமில் வந்து நம்ம ஏழை எடுத்து வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் நாம் அவங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி அங்கே நம்ம அவங்களுக்கு ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பண்ணுறோம். பங்களாதேஷ்லேருந்து கூட வந்திருந்தாங்க, இப்போ அதெல்லாம் கூட தூக்கிட்டாங்க. அப்போது இது வந்து மோடி வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானவர் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கவங்களாம் என்ன மதம்? முஸ்லீம் தான். அவங்க வந்து நம்மளோட நல்ல ரிலேஷன்ஸில் இருக்காங்கல்ல. நம்ம வீட்டு பசங்க மாதிரி நம்ம டீமில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நம்ம ஃபயர் விடுற மாதிரி அவங்களுக்கு ஃபயர் விட்டுன்னு தெரியும். இங்கே மதம் ஒரு இஷ்யூ கிடையாது. மோடி அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி மதம் ஒரு இஷ்யூ கிடையாது. அந்த பாகிஸ்தானில் இருக்கவங்களுக்கு தான் அது ஒரு இஷ்யூ. இல்லை, அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஊரையும் நம்ம ஊரையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்களா? அதுதான் விஷயமே இருக்குது. இதை பாருங்க, அவங்களுக்கு இதே தான் பொழப்பு. அது மரியாதை நிமித்தமாக கை கொடுக்கணும். நைட்டு உன் மேலே எனக்கு மரியாதை இல்லை, நீ ஒரு கேவலமான ஜந்துன்னு நினைக்கிறேன், அதனால் நான் வந்து கை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னப்பா என்ன பண்ணுங்க பண்ணிக்கங்க. அப்பா ஒன்றால் முடிச்சது நீ பார்த்துக்க. கை கொடுக்கணும் என்ன சட்டமாக போட்டுக்கிறாங்க? நீங்கள் எதாவது சொல்லிட்டீங்கன்னா மரியாதை நிமித்தம்னு முடியாது. இப்போ மோடி அவர்கள் மேலே இந்த கருத்து வச்சதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவரை வந்து கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது யார்? அது பாகிஸ்தான் எக்ஸ் கேப்டன் ஷாஹித் அஃப்ரிடி. ஓ சரி. இது சொன்னா நேர்மையான எண்ணம் கொண்ட அரசியல்வாதி ராகுல் காந்தி அவர்கள். அப்படியா? நிரஞ்சன், நான் இப்போ உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க, உங்கள் சொந்த ஊருக்கு. தாத்தா பாட்டி ஒரு பெரிய குடும்பம், பெரியப்பா எல்லாம் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு பெரிய வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ஒரு ஜமீன்தார், உங்களுக்கும் அடுத்த தெருவில் இருக்க ஜமீன்தாருக்கும் நம்ம சினிமாலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தலைமுறையாக பெரிய பகை. இப்போ அந்த ஜமீன்தார் வீட்டில் இருக்க ஒரு பையன் நான் சொல்லு, அந்த ஃபேமிலியில் நிரஞ்சன் தான்ப்பா நல்லவன் அப்படின்னு சொன்னான்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அவனை என்ன பண்ணுவாங்க? அச்சு துரத்துவாங்களா மாட்டாங்களா? எதிரி உன்னை பாராட்டுறான் அப்படின்னு சொன்னால் அப்போ உனக்கும் அந்த எதிரிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக ஏதோ கனெக்ஷன் இருக்குது, பேசுகிறாங்க இல்லையா? ஆர் அட்லீஸ்ட் கனெக்ஷன் இல்லாட்டாலும் நிரஞ்சன் கையில் அந்த வீட்டு கொத்து சாவி வந்தது, அதிகாரம் வந்ததுன்னு சொன்னால் நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா? மோடி அவர்கள் இங்கே இருக்கிறதுனால பாகிஸ்தான் இன்னைக்கு பிச்சை பாத்திரத்தோட உலகமெல்லாம் சுற்றி நிற்குதுங்க. பிச்சைக்காரங்களாயிட்டாங்க. எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதனால தான் வந்து ராகுல் காந்தி அவர் வந்து புகழ்கிறாரோ. இந்த கேள்வி உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அப்போது யாருமே இந்த கேள்வி வராதவங்கள்லாம் அரசியல் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். எதிரி உன்னை புகழ்கிறான் அப்படின்னா அப்போவே நீங்கள் வந்து உஷாராகணும். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நிரஞ்சன். ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.